இன்னையோட கதையில் நம்ம பார்க்க போகிறது மகாபாரதத்துலேருந்து ஒரு கதை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, மகாபாரதத்தில் வந்து சகுனி அப்படிங்கிறவர் தான் ரொம்ப எப்படி சொல்கிறது கெட்ட விஷயங்கள் பண்ணுற கேரக்டர். அந்த சகுனி வந்து யாரோடைய மாமாவா அப்படின்னா துரியோதனனுடைய மாமா. துரியோதனன் என்ன பண்ணுவாராம், எப்பயுமே துரியோதனன் வந்து ஜென்ரலாகவே எப்படியா அப்படின்னா ரொம்ப நல்லவர், கொடுக்குற குணம் இருக்குமா, எல்லாருக்கும் ரொம்ப இதுவாக இருப்பாராம். பட் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் அவர்கிட்ட வந்து ஒரு கெட்ட குணம் இருந்ததாக சொல்லப்படுது. அது என்னவா அப்படின்னா, பஞ்சபாண்டவர்கள் மேலே அவருக்கு எப்பயுமே வந்து ஒரு தீராத பகை இருந்தது. துரியோதனோட அப்பாவுக்கு வந்து திருதராஷ்டிரன், அவருக்கு வந்து கண்ணு தெரியாது. அவர் வந்து துரியோதனன் வந்து ஒரு பெரிய மல்யுத்த வீரர், அதாவது குஷ்டி சண்டை போடுறதுல ரொம்ப வல்லவர். அதே மாதிரி தான் பீமனும் வந்து குஷ்டி சண்டை, அதாவது அந்த குத்து சண்டை போடுறதுல ரொம்ப பெரிய வீரர். திருதராஷ்டிரனுக்கு என்ன ஒரு எண்ணமானா, தாம் பையனை யாரும் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார், எப்பயுமே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருப்பாராம். துரியோதனன் என்ன பண்ணுவார், ஏன்னா போர் நடக்கும்போது பீமனை இது ஜெயிச்சாதானே இவங்க ஜெயிச்ச கதை. ஸோ அதனால் பீமன் மாதிரியே உருவம், ஹைட்டு, வெயிட்டு, அந்த பாடி ஸ்ட்ரக்சரு எல்லாமே இருக்கிற ஒரு உருவ சிலையை உருவாக்கி என்ன பண்ணுவாராம், அது கூட சண்டை போட்டு அவர் வந்து தன்னை வந்து எக்விப் பண்ணிப்பாராம். ஸோ அப்படி தான் அவர் வந்து சண்டை பயிற்சி முக்கால்வாசி பண்ணதாக சொல்லப்படுது. ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்களாம், பஞ்சபாண்டவர்கள் வந்து துரியோதனன் வீட்டுக்கு கூப்பிட்ருக்கும்போது போவாங்க. அப்போ வந்து திருதராஷ்டிரன் என்ன பண்ணுறாராம், திருதராஷ்டிரன் தான் இவரோட அப்பா இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, வாங்க எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது என்ன பண்ணுறாராம், பீமா நீ வா பீமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரா, பீமனை கட்டி பிடிப்பாராம். அப்போ கிருஷ்ணன் தான் எப்பயுமே ரொம்ப புத்திசாலியாச்சு, ரொம்ப இந்த விஷயங்கள் எல்லாம். ஸோ உடனே கிருஷ்ணர், அவருக்கு கண்ணு தெரியாது இல்லையா, ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணுவாராம், பீமா நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த துரியோதனன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு பீமனை உருவாக்கி வச்சுருப்பார் இல்லையா, அந்த பீமனை கொண்டு வந்து வச்சுருவாராம். இவருக்கு திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாதனால என்ன பண்ணிடுவாராம், அதுதான் பீமன் அப்படின்னு நினச்சி கட்டி பிடிச்சிப்பாராம். கட்டி பிடிக்கும்போது என்ன ஆகுமானா, அந்த பீமனோட சிலை வந்து என்ன ஆகுமானா அப்படியே சுக்கு நூறாக உடஞ்சி கீழே சில்லாக கொட்டிடுமா. அதாவது அவர் மனசில் இருக்கிற அந்த வன்மத்தை என்ன பண்ணுறாராம், அவர் பீமன் மேலே கொட்டுறதுக்கு இருந்தார். ஆனால் அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணாராம், பீமனை காப்பாற்றி பீமனோட சிலையை கொண்டு போய் திருதராஷ்டிரனை எதிர வச்சதுனால பீமன் வந்து அந்த டைமில் உயிர் தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது ஒரு கதை. தேங்க்யூ.